اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்வா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்த்து வாழ்வதுமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை பொறுத்தவரை குறையுள்ளவனாகவே அவன் இருக்கின்றான். மனிதன் முழுமையானவன் கிடையாது. ஏதோ ஒரு அடிப்படையில் அவனிடம் குறை இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் 72வது வசனத்திலே இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால், நாங்கள் வானங்களிடமும் பூமியிடமும் மலைகளிடமும் இந்த அமானிதத்தை சுமக்குமாறு வேண்டினோம். ஆனால் அவைகள் பயந்து நடுநடுங்கி அதை மறுத்துவிட்டன, எங்களால் சுமக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. வஹமலஹல் இன்சான், ஆனாலும் மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரை அவன் பாவம் செய்பவனாக, அநியாயக்காரனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான். பாவம் என்றால் என்ன? தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்வது எப்படி, எந்த வகையில் அமைகிறது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிற முறைகள், இது என்ன பாரதூரம் என்பது தெரியாதவனாக இந்த அமானிதத்தை அவன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே மனிதனை பொறுத்தவரை நாம் அனைவரும் குறையுள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் சிலருடைய குறை வெளிப்படையானது, சிலருடைய குறை மறைவானது. இதில் தான் நாங்கள் வித்தியாசப்படுகிறோம். சிலருடைய தீமை வெளிப்படையாக இருக்கிறது, சிலருடைய தீமை அல்லாஹு தஆலா மறைத்திருக்கிறான். எனவே இந்த இரண்டில் தான் நாங்கள் வித்தியாசப்படுகிறோமே தவிர இங்கு யாரும் 100% சுத்தமானவர்களாக, குறைகள் அற்ற மனிதர்களாக இங்கு யாரும் கிடையாது. மனிதனை அல்லாஹு தஆலா அடிப்படையிலே குறை உள்ளவனாகத்தான் படைத்திருக்கிறார். எங்களுடைய பார்வை முழுமையானது கிடையாது, எங்களுடைய கேள்வி முழுமையானது கிடையாது, எங்களுடைய நுகர்வு முழுமையானது கிடையாது, எங்களுடைய பேச்சு முழுமையானது கிடையாது. எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு விரும்பியதை சாப்பிட முடியாது, விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியாது, அடுத்தவருடைய துணை தேவைப்படுகிறது. இப்படி மனிதன் அடிப்படையிலேயே
குறையுள்ளவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அதே நேரம் இன்னும் ஒரு வகையிலும் அவனிடம் குறை இருக்கிறது. அவன் மறதிக்காரனாக, தவறிழைக்கக்கூடியவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். குறைகள் என்று வருகிற நேரம், தவறுகள் என்று வருகிற நேரம், இதில் சாதாரண மனிதர்கள் நபிமார்கள் என்கிற வித்தியாசம் கிடையாது. நபிமார்களும் கூட தவறு செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பல வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிமார்களும் மறதிக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். சில இடங்களிலே அவர்களும் தவறிழைத்தார்கள் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்கள், ரசூல்மார்களுடைய நிலையும் சில போது அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்ததன் காரணமாக சுவர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அல்லாஹு தஆலா அவரையும் அவருடைய மனைவியையும் அனுப்பினான். அவர்கள் தௌபா செய்தார்கள். அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்ததாக அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுபோன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்ததாக அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்ததாக நமக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர்களில் ஒருவரிடம் சென்று தேன் அருந்திவிட்டு வருகிறார்கள். அடுத்த மனைவியர்கள் தேனிலே துர்நாற்றம் அடிப்பதாக அல்லது நபியிலே துர்நாற்றம் அடிப்பதாக சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இனி தேனை குடிக்க மாட்டேன், தேனைத்தான் நான் அருந்தினேன், இனி அங்கு செல்ல மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குத்தானே தடை செய்து கொண்ட போது அல்லாஹு தஆலா அதை கண்டித்து வசனம் இறக்குகிறான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்தாத அஸ்வாஜிக, உன்னுடைய மனைவியர்கள் சிலருடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு நீ ஏன் அல்லாஹு தஆலா உனக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்குகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். இவ்வாறு நபிமார்கள் தவறிழைக்கிற போதும் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், உடனடியாக அல்லாஹு தஆலா அவற்றை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவான். அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீண்டு விடுவார்கள். அவர்கள் பெரும்பாவங்கள் செய்தவர்கள் கிடையாது. அவர்களுடைய வகையிலே அவர்கள் தவறிழைத்ததும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய வகையை எற்றி வைப்பதிலே அவர்களுக்கு தவறு வந்தது கிடையாது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் சிறிய தவறுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே அவர்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றி இருக்கிறான். அவர்களுடைய தவறுக்கு பிறகு அவர்கள் உணர்ந்து அந்த தவறிலிருந்து மீண்டு தௌபா செய்ததாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித படைப்புகளிலேயே ஆக அதிகமான அந்தஸ்து மிக்கவர்கள் ரசூல்மார்கள். ரசூல்மார்களிலும் உலுல் அஸ்ம்கள், அதற்கு பிறகு நபிமார்கள், அதற்கு பிறகு ஏனைய சித்திகீன்கள், முத்தகீன்கள், மூமினீன்கள் என்று படித்தரங்கள் உயர்ந்து தாழ்ந்து கொண்டு போகின்ற அதே நேரம் மனிதன் என்கிற அடிப்படையில், எல்லோரும் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களும் பலவீனங்களுக்கும் தவறுகளுக்கும் உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் சுன்னாவிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் எல்லோரும் இந்த நிலையில் இருப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பளிப்பதற்காக நபிமார்களை பொறுத்தவரை வகையினூடாக அவர்களுக்கு அதை அல்லாஹு தஆலா உணர்த்தி விடுவான். ஏனைய மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் அறிந்து கொண்டு அதிலிருந்து திருந்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதனால் அவர்களுடைய குறைகளை வெளியில் பரப்புவதை அல்லாஹு தஆலா தடை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தேடி ஆய்வு செய்வதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடுத்தவர்களை பற்றி நீங்கள் அதிகமாக எண்ணுவதை தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எண்ணங்களில் சிலது தவறாக இருக்கிறது. உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா? அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? இல்லை, நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுடைய குறையை துருவி துருவி ஆராய்வதை, அடுத்தவர்களுடைய குறையை தேடுவதை
மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமனான ஒரு காரியமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரிலே ஏறுகிறார்கள். மக்களை பார்த்து உயர்ந்த சத்தத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நாவினால் இஸ்லாத்தை மொழிந்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலே அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இறங்கவில்லை. முஸ்லிம்களை நோவினைப்படுத்தாதீர்கள், அவர்களுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏனென்றால் தன்னுடைய சகோதரனுடைய குறையை யார் துருவி துருவி ஆராய்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹு தஆலா வெளிக்காட்டுவார். அவனுடைய குறையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். யாருடைய குறையை அல்லாஹு தஆலா ஆராய ஆரம்பித்து விட்டானோ நிச்சயமாக அவனுடைய வீட்டில் இருக்கின்ற குறைகளை கூட அல்லாஹு தஆலா பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா மறைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுடைய வீடுகளிலே அனுமதி பெற்று செல்லுமாறு செல்கிறார். அடுத்தவர்களுடைய வீடுகளில் நாங்கள் நுழையும் போது கூட அனுமதி பெற்றுத்தான் நுழைய வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. 3 தடவை அனுமதி கேளுங்கள், அனுமதி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் திரும்பி சென்று விடுங்கள், அல்லது உள்ளிருந்து யாராவது மறுத்துவிட்டால் நீங்கள் நுழைவதை மறுத்துவிட்டால் நுழையாமல் சென்று விடுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வீடுகளிலே நுழைவதற்கு அனுமதி கேட்குமாறு வழங்கப்பட்டிருப்பது அடுத்தவருடைய வீட்டிலே நடக்கின்ற விவகாரங்களை, அடுத்தவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீங்கள் கண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அடுத்தவர்களுடைய வீடுகளிலே அனுமதியை பெற்றுக்கொண்டு நுழையுங்கள் என்று இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களில் ஒருவர் அடுத்தவருடைய வீட்டுக்கு சென்று 3 தடவை அனுமதி கேட்டும் அவர் வழங்காமல் உள்ளே அவர் இருந்து இப்போது வர வேண்டாம் சென்று விடுங்கள் என்று சொன்னால் சாதாரணமாக எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் எந்த அளவு தூரம் மனதளவிலே அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவதில் எங்களுடைய மனது பலவீனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது ஒருவர் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதை தீர விசாரியுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வருகிற செய்திகளை எல்லாம் ஒருவர் நம்பி அதை பேச ஆரம்பித்து விடுவாராக இருந்தால் அவர் பொய்யன் என்பதற்கு அதுவே போதிய சான்றாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் எங்களுக்கு அடுத்தவர்களை பற்றி வருகிற செய்திகளை உடனடியாக நம்பிவிடக் கூடாது, அதை முறையாக கையாள வேண்டும், உரியவர்களிடம் கொண்டு சென்று அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சூரத்து நூர் 14-15 வசனங்களில் எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் முறையிட வருகிற வாதிட வருகிறவர்களிடம் சொல்லுவார்கள், இன்னமா அன பஷர், நானும் ஒரு மனிதன் தான், நானும் ஒரு மனிதன் தான். நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீர்களோ, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை வைத்துத்தான் நான் தீர்ப்பு வழங்க முடியும். எனவே அல்லாஹுவை பயந்து கொண்டு முறையாக பேசுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் பலவீனமானவன், அவன் குறைகள் நிறைந்தவன். குறைகள் அவனிடமிருந்து வெளிப்படுகிற நேரம் அதை முடியுமான அளவு மறைப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுடைய குறைகளை மறைப்பவர்களை விரும்புகிறார், அவர்களுடைய குறைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மறைக்கிறார் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளை யாரெல்லாம் தேடி தேடி ஆராய்கிறார்களோ அவர்களுடைய குறைகளை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்துவார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியாக, எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சிலர் மீது நேசம் கொள்கிறார்.
அல்லாஹு தஆலா சிலரை விரும்புகிறார், அவர்களுடைய குறைகளை அவன் மறைக்கிறான். அல்லாஹு தஆலா சிலரை விரும்புகிறான், அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய சில பாவங்களை அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை கொண்டு வருவார். அவனுடைய தீமைகளை அல்லாஹு தஆலா அவனுக்கு சொல்லி காட்டுவார். இன்ன தீமைகளை இந்த நேரங்களிலே நீ செய்தாய் என்று அவனுக்கு முன்னால் அவனுடைய தீமைகள் பட்டியல் போடப்படும். அவனால் மறுக்க முடியாது. அவன் ஏற்றுக்கொள்வார். இறைவா, நான் செய்தேன், உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்வார். மிகவும் அச்சத்தோடும் பயத்தோடும் அவன் நிற்பார். அல்லாஹு தஆலா அவனுக்கு சொல்வான், இந்த உலகத்திலேயே உன்னுடைய குறைகளை நான் மறைத்து விட்டேன், மறுமையிலும் நான் மறைத்து விடுகிறேன், உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு நற்செய்தி சொல்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்கின்ற நேரம், அடுத்தவர்களுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு அதை கண்டும் காணாமல் நடக்கின்ற நேரம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய குறைகளை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான், மன்னிப்பான் என்கிற செய்திகளை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் அடுத்தவர்களுக்கு தப்பெண்ணம் ஏற்படுகிற அடிப்படையிலே நடந்து கொள்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குறை எங்களோடு இருக்கட்டும், எங்களுடைய பாவங்கள் எங்களோடு இருக்கட்டும், அதற்காக நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் மன்னிப்பு கோரிக்கொள்வோம். ஆனால் அடுத்தவர்களுடைய கண்களிலே ஆகுமான விஷயங்களாக இருந்தாலும் தப்பான எண்ணங்கள் ஏற்படாத அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு பொழுதிலே நிற்கிறார்கள். அவரோடு ஒரு பெண்மணி நிற்கிறார். 2 சஹாபாக்கள் அதை காணுகிறார்கள். வேகமாக நபி அவர்களை கடந்து செல்கிறார்கள். நபி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை அழைக்கிறார்கள், அலா ரிஸ்லிகுமா, நீங்கள் தாராளமாக அமைதியாக செல்லுங்கள். இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, என்னோடு இப்போது நிற்பது என்னுடைய மனைவி சஃபியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள், நடுங்கி போனார்கள், பயந்து போனார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்வோமா? உங்களை பற்றி நாங்கள் அப்படி நினைப்போமா? ஏன் நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள், ஆனால் ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே அவ்வாறான எண்ணங்களை போடுவதை நான் பயந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு எங்களுடைய குறைகள் தெரிய வந்து அடுத்தவர்களுக்கு எங்களை பற்றிய தப்பெண்ணங்கள் உருவாகின்ற அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்வதை தவிர்ப்பது அடுத்தவர்களை பாதுகாப்பதற்குரிய ஒரு வழியாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், யார் இந்த உலகத்திலே ஒரு மூமியினுடைய கஷ்டத்தை நீக்கினானோ அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹு தஆலா மறுமையிலே நீக்குவார். மறுமையிலே அவனுக்கு ஏற்பட போகின்ற துன்ப துயரங்களிலிருந்து அவனை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். யார் இந்த உலகத்திலே ஒரு கஷ்டப்படுகிற முஸ்லிமுக்கு மூமினுக்கு அவனுக்கு இலகுபடுத்தினானோ, உதவி செய்தானோ, அவனுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உதவி செய்வான். யார் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தானோ அவனுடைய குறையை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே மறைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், மாயிஸ் பின் மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் விபச்சாரம் செய்து விட்டதாக வந்து ஒத்துக்கொள்கிறார். அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுமாறு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வலது பக்கம் வந்தால் இடது பக்கம் திரும்பினார்கள், இடது பக்கம் வந்து சொன்னால் வலது பக்கம் திரும்பினார்கள், மீண்டும் திரும்பினார்கள். பிறகு அவரை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா மறைத்திருக்கும் போது அவன் இப்படி நடந்ததை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த வரலாற்றை அஹ்மதிலே நாங்கள் பார்க்கிறோம். முஸன்னஃப் பின் அப்துர் ரஸாக் என்று சொல்லக்கூடிய நூலிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு திருடுபவன், விபச்சாரம் செய்பவன், சாராயம் அருந்துபவனுடைய தீமையிலிருந்து அவனை மறைப்பதற்காக என்னுடைய ஆடைதான் தேவைப்படும் என்றாலும் அதை பயன்படுத்தி நான் அவனை மறைப்பேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய மகள் ஜாஹிலிய காலத்திலே
அவள் தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சித்தாள். ஆனால் அவள் அந்த தற்கொலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டாள். அவளிடம் நடந்த தவறுக்காக அவளுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவளை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வந்து விட்டோம். இப்போது அவளுக்காக திருமணம் பேசப்படுகிறது. ஒரு நல்ல மனிதர் அவளை மணந்து கொள்ள முயற்சிக்கிறார். நான் அவரிடம் இந்த குறையை சொல்லவா, இந்த குறையை வெளிப்படுத்தவா, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லவா என்று கேட்ட நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மறைத்ததை நீ ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? நிச்சயமாக அவள் விஷயத்திலே இதை நீ வெளிப்படுத்துவாயாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு படிப்பினை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொன்னார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வார்த்தை மிக கடுமையானதாக இருந்தது. அடுத்தவர்கள் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உன்னை நான் தண்டிப்பேன், நீ இதை மறைத்துவிடு என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய மானம் புனிதமானது, அடுத்தவர்களுடைய கௌரவம் முக்கியமானது. எங்களுடைய கௌரவம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ, எங்களுடைய மானம் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமானதோ, அது போன்று அடுத்தவர்களுடைய மானம் முக்கியமானது. அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமுடைய மானம், அடுத்த முஸ்லிமுடைய உயிர், அடுத்த முஸ்லிமுடைய பொருள் ஹராமானது. அதை அவன் பாவிக்க கூடாது, அவன் அதை முறையற்ற விதத்திலே பயன்படுத்தக்கூடாது, உனக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே யாரிடமாவது ஒரு குறையை நாங்கள் கண்டுவிட்டோம் என்று சொன்னால், அது வெளிப்படையாக தெரிகிறது என்று சொன்னால், அவரிடம் சென்று நாங்கள் ஆலோசனை சொல்லலாம், அவருக்கு நாங்கள் தாவத்து செய்யலாம், அவருடைய தவறை அவருக்கு நாங்கள் அவரோடு உணர்த்தலாம். அதுவும் தாண்டி அவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய தவறை திருத்துவதற்கு முறையான வழிகளை நாங்கள் கையாளலாமே தவிர அதை அம்பலப்படுத்தி, அதை பகிரங்கப்படுத்தி, அவரை சமூக நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கி ஓரமாக்கி, அவரை குட்டிச்சுவராக்கி, அவரை ஒரு குற்ற உணர்வோடு வாழ வைக்கின்ற நிலைமை எங்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் சென்ற நேரம் சிலரை பார்க்கிறார்கள். அவர்கள் இரும்பு நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய முகங்களை இழுத்து சதைகளை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோர காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, இவர்கள் யார் என்று மலக்குகளிடம் கேட்கிறார். இவ்வளவு கோரமான தண்டனை இவர்களுக்கு ஏன் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவர்கள்தான் இந்த சமூகத்திலே அடுத்தவர்களுடைய குறைகளை காவி திரிந்தவர்கள், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனிடம் இருக்கிற குறையை நீ அடுத்தவர்களிடம் சொல்லுவது புறம் பேசுவதாக இருக்கிறது என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவனிடம் இருக்கிறது தானே நாங்கள் சொல்றோம், எங்களுடைய சகோதரர்கிட்ட இருக்கிறது தானே சொல்றோம், அதுவும் புறமாகுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனிடம் இருக்கிற குறையை நீ அடுத்தவனிடம் சொன்னால்தான் அது புறம், இல்லை என்றால் அவன் மீது நீ இட்டு கட்டியவனாவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மையவாடியை கடந்து செல்கிறார்கள். ஒரு கபருக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னஹுமா லயுஅஸபான், இந்த கபரிலே இருக்கிற இந்த இரண்டு பேரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வமா யுஅஸபானி ஃபீ கபீர், நீங்கள் நினைப்பதை போன்று அவர்கள் பெரும்பாவம் செய்ததற்காக தண்டிக்கப்படவில்லை. அவர்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் மறைக்காதவராக இருந்தார், அல்லது சிறுநீர் கழிக்கிற நேரம் முறையாக சுத்தம் செய்யாதவராக இருந்தார். அடுத்தவர் அடுத்தவர்களுடைய குறைகளை காவி திரியக்கூடியவராக, அடுத்தவர்களிடம் மூட்டிவிடக்கூடியவராக இருந்தார். அதனால் இருவரும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய மானத்தோடு சம்பந்தப்படுகிற இந்த விஷயங்களிலே மிக அவதானமாக நாங்கள் நடந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே வங்குரோத்துக்காரன் என்பவன் நாளை மறுமையிலே அதிகமான அமல்களோடு வருவார். அவனிடம் அதிகமான தொழுகைகள் இருக்கும், நல்லமல்கள் இருக்கும். ஆனால் அவனுக்கு எதிரான முறைப்பாடுகளும் அதிகமாக இருக்கும். அவர்களில் ஒருவர், இறைவா எனக்கு இவன் ஏசினான் என்பார், என்னை பற்றி புறம் பேசினான் என்பான். அல்லாஹு தஆலா இவனுடைய நன்மைகள் அனைத்தையும் அவனுக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்திலே நன்மைகள் தீர்ந்து போகும், ஆனால் முறைப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இவனுடைய தீமைகளை எடுத்து, முறைப்பாடு செய்பவனுடைய தீமைகளை எடுத்து நல்லமல் செய்து கொண்டிருப்பவன் மீது சுமத்துவார். அவன் கடைசியிலே தீமைகள் அதிகரித்து நன்மைகள் எதுவும் இல்லாமலாகி நரகம் செல்வான். இவன் தான் என்னுடைய சமுதாயத்திலே வங்குரோத்துக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் புறம் பேச வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தாய் தந்தையை பற்றி பேசிவிடுவேன். ஏன்னா அதான் சிறப்பு. ஏன்னா இந்த புறம் பேசுறது, அடுத்தவனுடைய குறையை காவித் திரிவது என்பது என்னுடைய நன்மைகளை மறுமையிலே அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியம். எனவே இந்த உலகத்திலே நாளை மறுமையிலே என்னுடைய நன்மைகளை நான் கொடுப்பதற்கு அதிகம் விரும்புவது என்னுடைய தாய் தந்தையை தான். எனவே நான் புறம் பேசுவதாக இருந்தால், குறை சொல்வதாக இருந்தால் என்னுடைய தாய் தந்தையை நான் இந்த உலகத்திலே பேசிவிடுவேன் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகள் செய்ய முடியாத அந்த காலத்திலே, எந்த ஒரு திக்ரும் செய்ய முடியாத அந்த நேரத்திலே எங்களிடம் இந்த உலகத்திலே சேர்ந்திருக்கின்ற கொஞ்ச நன்மைகளை கூட அள்ளி செல்லக்கூடிய இந்த காரியத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விலகி தூரமாக இருப்பது கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு சமூகத்திலே அடுத்தவர்களுடைய குறைகள் மறைக்கப்பட்டு ரகசியமாக அந்த குறைகளை திருத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிற நேரம் அல்லாஹு தஆலா நமது குறையை மறைப்பார். அடுத்தவர்களுடைய குறையை நாங்கள் மறைக்க முயற்சிக்கும் போது அல்லாஹு தஆலா எங்களுடைய குறையை மறைப்பார். அல்லாஹு தஆலாவுடைய அருளும் பரக்கத்தும் எங்களுக்கு இருக்கும். அடுத்தவர்களுடன் நல்லுறவை நாங்கள் எப்போதும் பேணலாம். சமூகம் ஐக்கியப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்கின்ற, கவலைப்படுகின்ற தன்மை எங்களிலே உருவாகும். நாம் அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி விட்டோம் என்றால் அடுத்தவர்கள் சந்தர்ப்பம் பார்த்திருப்பார்கள் எங்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதற்கு. எனவே எங்களுக்குள்ளே ஒற்றுமை என்பது அசாத்தியமான விஷயமாக, எங்களை அடுத்தவர்கள் விஷயத்திலே நாங்கள் பரிந்து பேசுவது அல்லது அடுத்தவர்களுக்காக கவலைப்படுவது என்பது முடியாத காரியமாகிவிடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் பலவீனமானவர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் தவறு விடுகிறான், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் தவறு விடுகிறான். ஒரு மனிதன் சூழ்நிலை கைதி, சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் அவனிடம் தவறு ஏற்பட்டு விடுகிறது. இந்த தவறுகளை நாங்கள் அம்பலப்படுத்தும் போது, அதுவும் இப்போது இருக்கின்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, இங்கே காத்தான்குடியில் இருக்கின்ற ஒருவர் காத்தான்குடியிலே ஒரு இடத்தில், இன்னும் ஒரு இடத்தில் ஒரு வீட்டிலே செய்த தவறை சமூக வலைத்தளங்களினூடாக முழுமையாக அம்பலப்படுத்துகின்ற நேரம் உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த மனிதனுடைய பெயரையும் தெரிந்து கொண்டு, இவனுடைய தன்மையையும் தெரிந்து கொண்டு, இவனுடைய நிலையையும் தெரிந்து கொள்கிற நிலை உருவாவது என்பது அவனை சமூகத்திலே திருந்தாத ஒருவனாக, அந்த பாவத்திலிருந்து விடுபடாத ஒருவனாக, அந்த குறையை நான் இனி மறைக்க வேண்டியதில்லை. அதாவது சொல்லுவாங்க சமூகத்தில் நலஞ்சனாக்கி கூதல் இல்லைன்னு சொல்லி. அப்ப அவனை நாங்கள் வெக்கமில்லாத ஒருவனாக மாற்றி விடுகின்ற செயலாக இது அமைந்துவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ அடுத்தவனுடைய குறையை அம்பலப்படுத்துவாயாக இருந்தால், அடுத்தவனுடைய குறையை துருவி ஆராய்ந்து அம்பலப்படுத்துவாயாக இருந்தால் அஃஸத்தஹு, அவனை நீ கெடுத்து விட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவன் திருந்துவதற்கான வாய்ப்பை நீ இல்லாமல் செய்து விட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தர்கீப் தர்ஹீப் என்று சொல்லக்கூடிய நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தவறு செய்தவர்களை மன்னிப்பதற்காக காத்திருக்கிறார். இரவிலே தவறு செய்தவர்களுக்காக பகலிலே மன்னிப்பு கோர மாட்டானா? இவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா காத்திருக்கிறார். பகலிலே தவறிழைப்பவர்களுக்காக இரவிலே அல்லாஹு தஆலா காத்திருக்கிறான் என்றெல்லாம் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய நிலையை புரிந்து மனிதர்களுடைய நிலையை முழுமையாக அறிந்து கொண்ட அந்த அல்லாஹு தஆலா இவனிடமிருந்து தவறு நடக்கும் என்பதையும் எங்களுக்கு சொன்னதோடு, அவனுக்கு மறதி ஏற்படும் என்பதை எங்களுக்கு சொன்னதோடு, அவனுடைய தவறை அது எத்தகைய தவறாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் நான் மன்னிப்பேன் என்பதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி இருப்பதன் மூலம் நாங்கள் மிக அவதானமாக அடுத்தவர்களுடைய மான விஷயத்திலே, அடுத்தவர்களுடைய தவறு விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்றால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் தவறு செய்கிற நேரம், அடுத்தவர்கள் ஒரு சூழ்நிலையிலே தவறில் ஈடுபடுகிற நேரம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதை மீட்டி கொண்டு வந்து விட மாட்டான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே நாங்கள் அதை பயந்து நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் தேவை நமக்கு இருக்கிறது. இந்த வெட்க குணம் என்பது மிகப்பெரிய ஒரு அரண். சமூகத்திலே தீமைகளை பாதுகாப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு கேடய, மிகப்பெரிய ஒரு அரண் வெட்கம். இந்த வெட்கத்தை அடுத்தவர்களிடம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் கேட்போம், ரோஷம் இல்லையா உனக்கு, மானம் இல்லையா உனக்குன்னு கேட்போம். இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் அவருடைய வெட்க உணர்வை தூண்டிவிடக்கூடிய கேள்வி. இந்த வெட்கத்தை, அடுத்தவர்களுடைய குறையை நாங்கள் பரப்புகின்ற நேரம் அவனிடம் வெட்கம் என்பது இல்லாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய் என்று சொன்னார்கள். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய். அப்படி என்றால் வெட்கம் இல்லை என்றால் அவன் விரும்பியதை எல்லாம் செய்வான். அவனுடைய மனது என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ கைருன் குல்லு. வெட்கம் என்பது எல்லாமே நன்மைதான், அதில் எல்லாமே உனக்கு பாக்கியமானதுதான் என்று சொன்னார். ஒரு நபித்தோழர் அவருடைய மகனை வைத்துக் கொண்டு கண்டித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் கூச்சப்படுகிறார், ஏன் வெட்கப்படுகிறார் என்று சொன்னார், என்று கண்டித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோடு வெட்கம்ங்கிறது நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க உணர்வை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே சமூக ரீதியாக இந்த உணர்வு பாதுகாக்கப்படுகிற நேரம், வெட்கம் என்கிற உணர்வை பாதுகாக்கப்படுகிற நேரம் தவறுகள் குறைந்த ஒரு சமூகமாக, பகிரங்கமாக தவறுகள் இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்கள் மீது பரப்பப்படுகிற குறைகளின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வது கஷ்டமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் எங்களிடம் வந்து அடுத்தவரை பற்றி ஒரு குறையை சொல்கிறார் என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வது கடினமானது. இது உண்மையா நடந்துச்சா இல்லையா, இது என்னன்றது மிக கடுமையானது, கஷ்டம். அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் நிறைந்திருக்கிற இந்த காலத்திலே அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்கள் எது சரியானது எது பிழையானது என்பதை அறிந்து கொள்வது மிக மிக கஷ்டமானது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருவர் ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு விடயத்தை ஒருவரின் மீது பரப்ப வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே லட்சக்கணக்கானவர்கள் அந்த செய்தியை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஆனால் அந்த செய்தி பொய்யானதாக இருக்கும். எனவே லட்சக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பகிர்கிற நேரம் அதை நாங்கள் உண்மை என்று நினைத்து விடுவோம். எனவே சென்ற காலங்களை விட அடுத்தவர்கள் மீது சொல்லப்படுகிற செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது இந்த காலத்திலே மிக மிக கடினமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உண்மை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்களை வளர்ச்சிருக்கிற எல்லா ஊடகங்களையும் எல்லா சமூக வலைத்தளங்களையும் அது தெரியும். ஆனால் அது பொய்யாக இருந்து விட்டது என்றால், உண்மையாக இருந்து விட்டால் நீ ஏன் பரப்பவில்லை என்ற கேள்வி நமக்கு வராது. அதனால எந்த குத்தமும் நமக்கு வராது, எந்த குறையும் அல்லாஹ் தஆலா பிடிக்கப் போவது கிடையாது. பொய்யாக இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன? எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அடுத்தவர்களுடைய குறையை மறைப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்கிற அதே நேரம் பாவங்கள் நடக்கிறது என்றால் அதை மூடி மறைத்து முழுக்க கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இதற்கு இல்லை. அதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். அடுத்தவர்களிடம் இருக்கிற குறையை நாங்கள் காணுகிற நேரம், தீமைகளை காணுகிற நேரம் முடியுமான அளவு தனிப்பட்ட அடிப்படையில் ரகசியமாக அவரோடு பேசி அந்த தவறை இருந்து அவரை மீட்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களால் முடியவில்லை என்று சொன்னால் முடியுமானவர்களிடம் அதை நாங்கள் சொல்லி அவரிடம் அந்த தவறு இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த உணர்வும் எங்களிடம் வேண்டும்.
என்றால் இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தீமை நடப்பதை ஒருவர் கண்டால் உங்களுடைய கரத்தால் அதை தடுங்கள், முடியவில்லை என்றால் உங்களுடைய நாவினால் தடுங்கள், முடியவில்லை என்றால் உங்களுடைய உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, அதுதான் ஈமானினுடைய கடைசி நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகளை நாங்கள் காணுகிற நேரம் அதை முறையாக திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். தவறு நடக்கக்கூடாது, தவறிலிருந்து இவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணர்வு மேலெழுந்து, இந்த உணர்வு எல்லை மீறி போய் அவனை இன்னும் தப்பு செய்கின்றவனாக மாற்றுகின்ற அளவுக்கு நாங்கள் சென்றுவிடக்கூடாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடுநிலை தன்மை எங்களுக்கு வேண்டும். இந்த நடுநிலை தன்மைக்கு வருவது கடினமானது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அதற்கு கொடுத்திருக்கிற சிறப்பும் அதிகமானது. எனவே இதை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அத்தகைய நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.